ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேரிஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான மைசூர் பாகு வாயில் வச்சோன்னு கரையக்கூடிய மாதிரி எப்படி செய்கிறதுங்கிறது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப இலகுவாக செய்யலாம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நான் எப்படி சரியான அளவுகளோட இலகுவாக செய்கிறது எப்படிங்கிறத நான் காட்டியிருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு அன்பான ரெக்வெஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் மேரிஸ் குக்கிங் ஒன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடலை மாவு நான் வந்து அரை கப் எடுத்திருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரை கப் எடுத்திருக்கிறேன். அதோட நான் வந்து நெய் வந்து அரை கப்பும் 1/4 கப் வந்து கோகோனட் ஆயிலும் சேர்த்து எடுத்திருக்கிறேன். இப்போ நாங்கள் அந்த கோகோனட் ஆயிலையும் இந்த நெய்யையும் சூடாக்கி அதை நாங்கள் கடலை மாவோடு சேர்த்து அதில் அரை பங்கை வந்து கடலை மாவோடு சேர்த்து நல்லா கடலை மாவை நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. நீங்கள் விஸ்க் வச்சுனாலும் செய்துக்கிறங்க. நான் வந்து ஈஸியாக கட்டியை கட்டி இல்லாமல் கரைகிறதுக்காக நான் கையிலே செய்கிறேன். கையில் செய்கிறது ஈஸியாக இருக்கும், அதனால் கையில் செய்கிறேன். நீங்கள் ஒரு விஸ்கை வச்சு செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி பாருங்க. இப்போ நாங்கள் வந்து இதை முடிஞ்சது, இதை நாங்கள் வேறையாக எடுத்து வச்சுட்டு இப்போ நாங்கள் சுகர் எடுத்துக்கிடுவோம். சுகர் வந்து நான் சரியாக 1 கப் எடுத்திருக்கேன். அந்த 1 கப் எடுத்து நான் அந்த ஃபேனில் சேர்த்துட்டு அதுக்கு பிற்பாடு 1/4 கப் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரே கப்பில் தான் நான் எல்லாம் அளந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சிட்டு நாங்கள் வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இதை அடுப்பில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த நல்லா பாயில் பண்ணுங்க. நல்ல பாயில் ஆகி இது ஒரு கம்பி பதம் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நாங்கள் இதை நல்லா பாயில் பண்ணிக்கிறணும். நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் வர்ற நேரத்தில் இப்போ நாங்கள் வந்து இதை பாருங்கள், இந்த மாதிரி தொட்டு பார்த்தா நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் மாதிரி வர்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் இதை இறக்கிடலாம். இப்போ இது இன்னும் போதாது, அதனால் இது இன்னும் நாங்கள் பாயில் பண்ணுவோம். பாருங்க, நான் தொட்டு பார்க்குறேன், ஆனால் எனக்கு காணாது. நான் இன்னும் கொஞ்சம் இதை பாயில் பண்ணணும். பாருங்க, இப்போ நான் இது ஓகேவாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இப்போ ஓகேவாயிட்டு இப்போ நாங்கள் வந்து இதை இதோட நாங்கள் கடலை மாவும் அந்த நெய்யும் கலந்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நாங்கள் கடலை மாவோடு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எண்ணெயெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். கைனா கொஞ்சம் வலிக்குது தான், ஆனாலும் கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க.
பாருங்க இந்த மாதிரி அந்த மீதமுள்ள எண்ணெயும் நாங்கள் நல்லா இந்த ஸ்டேஜில் வர்ற நேரத்தில் நாங்கள் வந்து கொஞ்சம் கட்டியாயிட்டு வருது பாருங்க. அந்த நேரத்தில் நாங்கள் அந்த மற்ற மீதி வச்சிருக்கிறோம்ல அந்த நெய்யையும் இதோட சேர்த்துறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்க இந்த மாதிரி இப்போ நான் ஓகேவாயிட்டு இப்போ நாங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் நான் ஆயில் போட்டிருக்கிறேன். அதில் நாங்கள் செய்த கலவையை சேர்த்துடலாம். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து பாருங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நாங்கள் வந்து இதை வந்து ஒரு 6 ஹவர் மாதிரி நாங்கள் இதை அப்படியே வச்சுட்டுறலாம். பிறகு நாங்கள் எடுத்து கட் பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி இப்போ நாங்கள் மூடியை போட்டு எடுத்து வச்சிருவோம். இப்போ பாருங்க ஓகே, நான் கட் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் எனக்கு கிடைச்சிது. பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. வாயில் வச்சதுமே கரையக்கூடிய மாதிரி அழகான கலராக அழகாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு.